So here we are going to discuss about asymptotic notation. So asymptotic notation அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி we have to just see what is asymptotic analysis. ஸோ asymptotic analysis அப்படிங்கிறது வந்து இன்புட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க அல்காரிதமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா asymptotic analysis. ஸோ இன்புட்டை நம்ம வேரி பண்ணி பார்த்து அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுறது இல்லை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறது தான் asymptotic analysis அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு டூல் வேணும். ஸோ அப்போ ஒரு மேத்தமேட்டிக்கல் டூல் டு ரெப்ரசன்ட் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதத்தை தான் அசிம்டாட்டிக் நோட்டேஷன் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸோ இங்கே அசிம்டாட்டிக் நோட்டேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்கோ நோட்டேஷன், பிக் ஒமேகா நோட்டேஷன், பிக் டீட்டா நோட்டேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ பிக்கோ நோட்டேஷனுங்கிறது எப்போவுமே வேர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ்க்காக வரும், ஒமேகாங்கிறது பெஸ்ட் கேஸ்க்கு வரும், டீட்டாங்கிறது ஆவரேஜ் கேஸ் அனாலிசிஸில் வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய அல்காரிதத்தில் நம்ம டிபெண்டிங் அப்பான் த இன்புட் வாட் வி கிவ் இந்த 3 கேட்டர்ஸ் ஆஃப் நோட்டேஷனுக்குள்ளே இட் ஜஸ்ட் வேரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வீல் சி வாட் இஸ் பிக்கோ நோட்டேஷன். ஆஸ் செட் ஏர்லியர், பிக்கோ நோட்டேஷன் இஸ் நத்திங் பட் ஃபார் வேர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இடையில் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வி குட் டிட்டர்மின் வெதர் இட் இஸ் வேர்ஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ் ஆர் ஆவரேஜ் கேஸ். ஸோ இப்போது இந்த பிக்கோ நோட்டேஷன் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா அப்பர் பவுண்ட் ஆஃப் த ரன்னிங் டைம் ஆஃப் த அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த நேரு we'll say just take an example and see how the analysis works. ஸோ இப்போ பிக்கோ நோட்டேஷனுக்கு நான் n வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த அசிம்டாட்டிக் நோட்டேஷனாலே என்ன இன்புட்டை வேரி பண்ணி அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த n வேல்யூவை நான் வேரி பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இங்கே 2 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன், f of n, g of nங்கிற ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ n வேல்யூ 1 இருக்கும்போது f of n வேல்யூ, g of n வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா f of n வேல்யூ அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு, g of n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ f of n வந்து இங்கேருந்து இங்கே இந்த பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. நெக்ஸ்ட் g of n பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இப்போது ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த n வேல்யூ வந்து 20 இருக்கும்போது f of n g of n அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் ஒரே மாதிரி இருக்கும், 2300 2400. ஸோ ஜஸ்ட் ஒரு 100 வேல்யூ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா f of n வேல்யூ அப்படிங்கிறது வந்து g of n வேல்யூவை விட டிக்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கே வந்து 2400 இருக்குது, இங்கே 600 இருக்குது. ஸோ இந்த நேர் பார்த்திங்கன்னா f of n விட g of n வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் 20. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிக்கோ நோட்டேஷனுங்கிறது அப்பர் பவுண்டை மீன் பண்ணுது. அந்த g of n ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மேலே கெட்ஸ் இன்க்ரீஸ்ட் ரேதர் தென் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f of n. ஸோ அப்போ அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இங்கே n வேல்யூ 20 இருக்கும்போது தே போத் வேர் வேரியிங், பட் ஆஃப்டர் தட் n வேல்யூ வாஸ் 20 f of n விட g of n வேல்யூ தான் வந்து அதிகமாக இருந்தது. அதனால தான் இது அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலி பிக்கோ நோட்டேஷன் அப்படின்னாலே உங்கள் கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட் சைஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஃப் f of n விட g of n அப்படிங்கிற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கும். That's all. The same thing which I have just given in graphical notation. Here n0 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேலே தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே n0ங்கிறது 20. That's all. Next பிக் ஒமேகா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் கேஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். பெஸ்ட் கேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ லீனியர் சர்ச்சில் ஃபஸ்ட் நம்பரை நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5ன்னு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் நம்பரை சர்ச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சர்ச்லேயே கிடச்சிடும். அப்போ இது ஒரு பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா லோவர் பவுண்ட் ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தோம்னா f of n வேல்யூ தான் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும், g of n வந்து f of n விட கம்மியாக இருக்கும் ஒரு பாயிண்ட் n0க்கு மேலே இருந்து. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் லோவர் பவுண்ட். ஸோ லோவர் பவுண்டில் பார்த்தீங்கன்னா g of n அப்படிங்கிறது வந்து f of n விட கீழே இருக்கும். நெக்ஸ்ட்டு பிக் டீட்டா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் பிக் டீட்டா நோட்டேஷன். தட் இஸ் விச் என்க்ளோசஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் above and below. ஸோ அப்பர் பவுண்ட் அண்ட் லோவர் பவுண்ட் ரன்னிங் டைம் ஆஃப் அல்காரிதம் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிக் டீட்டா நோட்டேஷன் இல்லைனா ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே f of n ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து g of n ஃபங்க்ஷன் 2 இருக்கும், அந்த 2க்கும் நடுவில் லை ஆகிருக்கும்.
ஸோ இந்த ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சிக்கு வந்து உங்கள் லீனியர் சர்ச் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோ 1 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த லீனியர் சர்ச்சில் இந்த 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பெஸ்ட் கேஸில் வரும். இதே இந்த 5 சர்ச் பண்ணோன்னா கடைசியாக தான் நமக்கு கிடைக்கும், அதனால இது வேர்ஸ்ட் கேஸில் வரும். நடுவில் இருக்க இந்த T2, 3, 4 எல்லாமே comes under your average case efficiency. That's all. So asymptotic notation is used for has 3 notations, which is big omega, big theta and big O. Thank you.